ரமண மகரிஷி 16 வயசில் ஞானம் அடைகிறார். அப்போ ஒரு ஸ்கூல் பள்ளி மாணவன், அவர் அப்பா கிடையாது, அதனால் மதுரையில் அவருடைய ரிலேட்டிவ் வீட்டில் தங்கியிருந்து படிச்சுட்டு இருக்கிறார். அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் கூட மோசமாக இருந்திருக்கலாம். ஏன்னா அங்கேயே நிரந்தரம் என்றைக்கோ ஒரு நாள் விருந்தாளிகள்னு சொன்னால் ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு போனால் பரவாயில்ல, நிரந்தரமாக ஒருத்தர் தங்கியிருந்தாருன்னு சொன்னால் ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி அங்கே ட்ரீட்மெண்ட் கூட வேறு மாதிரி கூட இருந்திருக்கலாம். அவருக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு நாள் மரண பயம் ஏற்படும். அவர் நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்கிறார், உடம்புலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மனசளவில் ஏதோ மரண பயம் ஏற்படும். ஆனால் அவர் வித்தியாசமான ஒரு முடிவுக்கு வர்றார். சரி, மரணம் வந்தால் வந்துட்டு போட்டோம்னு சொல்லி அப்படியே கீழே படுத்துடுறார் மரணம் வந்தவர். ஏன்னா உடம்புக்கு முடியாமல் உடல் நோயோடு இருந்து மரணம் வர்ற மாதிரி நினச்சான்னா கூட பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது அப்படி கிடையாது, மனசில் உள்ள ஒரு அனுபவம் தான் மரண பயத்தை கொண்டு வருது. அது ஒரு மனோ இயக்கம் தான். மரண பயங்கிறது ஒரு மனோ இயக்கம். இப்போ ஒரு அவருடைய மரண பயத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும். மரணம் வந்தால் வந்துட்டு போட்டுன்னு ஏற்றுக்கிடும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அவருடைய மனோ இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறாரு. அவருடைய மனோ இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா அது டிசைன் பண்ண பயமே இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் மனசை டிசைன் பண்ணுற மாதிரி ஆயிரும். அமைதியாக இருக்கணும், டென்ஷனாக இருக்கக்கூடாது, பயப்படக்கூடாது அப்படின்னு சொன்னான்னு சொன்னால் மனசை டிசைன் பண்ணுற மாதிரி ஆயிரும்.